والصلاة والسلام على رسول الله أما بعد சென்ற அமர்விலே உள்ள தலைப்பு ஹசாயிசு மன்ஹஜி ஸலஃப், அப்படித்தானே? சலஃப் மன்ஹஜினுடைய சிறப்பம்சங்கள். அதில் எத்தனை பார்த்தோம்? நாங்கள் எத்தனை பார்த்தோம்? 9 பார்த்தோம், அப்படித்தானே? 10வது ஒன்று இது. அது இந்த புத்தகத்தில் உள்ளடக்கத்தில் இது. ஆனால் உள்ள புத்தகத்தில் ஆசிரியர் எழுத மிஸ் பண்ணிட்டார் போலைக்கு. ஆனால் அது முக்கியமான ஒரு விடயம். நான் இப்போ தான் கவனித்தேன் அதை. இஜ்தினாபுல் ஃபித்தன். என்னது? இஜ்தினாபுல் ஃபித்தன், ஃபித்னாக்களை தவிர்ந்து கொள்வது. ஃபித்னாக்களை தவிர்ந்து கொள்வது என்பது குழப்பங்களை, மக்களுக்கு மத்தியிலே தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது என்பது மன்ஹஜு ஸலஃபிலே உள்ள ஒரு முக்கியமான ஒரு விடயம். தேவையற்ற பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த தாதீமுன் நுசூஸுக்கு பின்னால் வர வேண்டிய 10வது ஒரு சிறப்பம்சம் தான் அது. 10வது சிறப்பம்சம். ஆனால் உண்மைக்கு இன்றைக்கு வந்து உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பேசியதனால் ஃபித்னா ஏற்பட்டதா இல்லையா என்றால் உண்மை நிலவரம் என்ன? உண்மை நிலவரம் என்ன? பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன? சமூகத்தில் வந்து ஒரு மனிதர் ஒரு சத்தியத்தை அழகான முறையிலே எடுத்துச் சொல்கிறார். சிலர் அநாகரிகமான முறையில் எடுத்துச் சொல்வார்கள். அதன் மூலமாக பிரச்சனை வருவது என்பது ஒரு சிக்கலான ஒரு விடயம். சத்தியமாக இருந்தாலும் அதனை ஒழுங்காக சொல்லாவிட்டால் பிரச்சனை வரும். அதை நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம் என்பதற்காக, உண்மையை சொல்கிறோம் என்பதற்காக நாங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு முறையில், அழகான முறையில், நளினமான முறையில் தான் சொல்லணும். எங்களுக்கு தெரியும் தானே. அல்லாஹ் தஆலா ஃபிரௌன்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது கூட எப்படி சொல்லி அனுப்புகிறான்? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன். நீங்கள் இருவரும் நளினமான முறையில் அவரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். அதுக்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்ன ஃபிரௌனுக்கே இவ்வளவு நளினமான முறையில் தாவா செய்யுமாறு அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லும் ஒரு மூமினிடத்திலே நாங்கள் எவ்வளவு பணிவாக, நளினமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சத்தியத்தை சொல்கிறோம் என்பதற்காக வேண்டி நாங்கள் எப்படி நினைத்தாலும் சொல்லலாம் என்று எங்கும் எங்களுக்கு அனுமதி கிடையாது. மிக பக்குவமாக மக்களுடைய சூழ்நிலையை புரிந்து, மனதை புரிந்து அப்படித்தான் நாங்கள் தாவா பணி செய்ய வேண்டும். போர்க்களம் என்பது வேறு, தாவாக்களம் என்பது வேறு. போர்க்களத்தில் தான் வீரத்தை காட்டணும். போர்க்களத்தில், தாவாக்களத்தில் பண்பை காட்ட வேண்டும், பண்பாட்டை காட்ட வேண்டும். அது காஃபிராக இருந்தாலும் மூமினாக இருந்தாலும் சரி. ஆனால் உண்மையிலே இன்று நிறைய இடங்களிலே அழகிய முறையில் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் பிரச்சனை வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? சத்தியத்தை சொன்னவருடைய தவறா அல்லது எதிர்த்தவருடைய தவறா? அது ஜஹல். வேற ஜஹல்னா என்ன? ஜஹல் அப்ப நாங்க தான் பிள்ளைன்னு சொல்றீங்க. அப்ப எதிர்த்தாக்கள் பிள்ளை இல்லை, அப்படியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொல்லக்கூடிய முறையில் தவறு விட்டால் அது எங்களுடைய தவறு. அழகான முறையில் சொல்லாமல் விட்டால் அது எங்களுடைய தவறு. அழகிய முறையில் சொன்னாலும் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரபு கல்லூரிகளிலே பொதுவாக என்ன செய்கிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை மாத்திரம்தான் நாங்கள் படிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதுங்களா? குறிப்பிட்ட ஒரு கருத்தை மாத்திரம்தான் நாங்கள் படிப்பது. படித்துவிட்டு என்ன நடக்கிறது? யாராவது அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை சொன்னவுடன் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இவன் சமூகத்தை வழிகெடுக்க வந்து விட்டான், குழப்ப வந்து விட்டான் என்பதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு மாற்றமா எங்கேயெல்லாம் அந்த தெளிவு இருக்கிறதோ, மக்களுக்கு மாற்று கருத்துக்கள் பற்றிய தெளிவு இருக்கிறதோ, அங்கு பிரச்சனை வருவது கிடையாது. உதாரணமாக நீங்கள் அரபு நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பொதுவாக மக்களுக்கு மத்தியில் எப்படியான ஒரு சிந்தனை இருக்கிறது? அரபு நாடுகள், சவுதி அரேபியா, அதே போல கல்ஃப் கண்ட்ரீஸ், இங்கேயெல்லாம் மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. மாற்றுக்கருத்து கூறினாலே வெட்டி போற்றுவார்கள்.
அப்படி என்பது போல ஒரு சிந்தனை வளர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு தலைகீழாகத்தான் உண்மையான நிலவரம். அப்படித்தானே? நீங்கள் மக்கா மதீனாக்கு போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த மதுகபில் இருந்தாலும் என்ன கொள்கையில் இருந்தாலும் உங்களோட கருத்துப்படி நீங்கள் தொழலாம். யாராவது வந்து நீ ஏன் தலையில் கட்டுறா, இல்லை காலில் கட்டுறா, இல்லை விரலாட்டுறா, இல்லை விரலாட்டா வைக்கிறான்னு கேட்பானா? ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. ஆனால் உலகத்தில் வேறு எங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலும் அங்கே போய் நீங்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் செய்யக்கூடிய விதத்துக்கு மாற்றமாக நீங்கள் வேண்டுமென்று செய்யாமல் உங்களுடைய வழக்கத்தின் அடிப்படையிலே செய்துவிட்டாலும் கூட எதேச்சையாக அதை மிக பெரும் ஒரு வித்தியாசமாக பார்த்து பெரிய குழப்பத்தை எடுப்பார்கள். அப்போ அரபு நாடுகளில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அங்கு மக்கள் மாற்று கருத்துக்களையும் சகித்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே தர்பியா செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து எப்படி தொழுதாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் தொழுகிறது தான் முக்கியம். எனவே உங்களை வந்து கேள்வி கேட்கவே மாட்டார்கள், கேள்வி கேட்கக்கூட மாட்டார்கள். உங்களை அடித்துக்கொள்ள வருவது மறுபுறம் ஏன் எதற்கென்று கூட கேள்வி கேட்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை அங்கு வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படித்தான் அங்கே அறிஞர்கள் ஒரு விடயத்தில் உள்ள மாற்று கருத்துக்களை கூறி உங்களோடு யாராவது குழப்பத்துக்கு வருவதாக இருந்தால் அது வேறொரு நாட்டை சேர்ந்தவராகத்தான் இருப்பார். இந்த கல்ஃப் கண்ட்ரியை சேராத வேறொரு நாட்டுக்காரவராகத்தான் இருப்பார். அவர்கள் தான் சில வேளை பிரச்சனைகளை உண்டு பண்ண முடியும். எனவே ஒரு கருத்தை மாத்திரம் படித்திருப்பதன் காரணமாக இன்னொரு கருத்து சொல்லப்பட்டவுடன் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு வழிகட்ட ஒரு கருத்து போல நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சில வேளை அது அந்த மதுகபிலே உள்ள ஒரு அடுத்த கருத்தாக கூட இருக்கலாம். ஷாஃபி மதுகபில் உள்ள அடுத்த கருத்தாக கூட அது இருக்கலாம். அல்லது ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி மதுகபில் உள்ள பெரும்பெரும் இமாம்கள் சொன்ன ஒரு கருத்தாக இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறார்கள், அந்த ஊருக்கு புதிதாக இருக்கிறது என்பதற்காக அதை ஒரு பிரச்சனையாக உருவாக்குகிறார்கள். அப்போ எனவே உண்மையிலே பிரச்சனையை உருவாக்குவது எப்பொழுதும் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்ல. மாற்றமாக அறியாமையின் காரணமாக மாற்று கருத்துக்களை பற்றிய சகிப்புத்தன்மை இல்லாததன் காரணமாகவும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இல்லாவிட்டால் மன்ஹஜு சலஃபினுடைய இயல்பிலே அதனுடைய சிறப்பம்சத்திலே உள்ளதுதான் குழப்பங்களை தவிர்ந்திருப்பதுதான் அவர்களுடைய அடிப்படை வந்து குழப்பங்களை ஏற்படுத்தாமல் இருப்பது, குழப்பங்களை தவிர்ந்து கொள்வது. அடுத்ததாக அடுத்த தலைப்பும் 4வது அமர்வினுடைய நமது தலைப்பு என்னவென்று சொன்னால் அஷ்ஷுபுஹாத்துல் முசாரா ஹவுல மன்ஹஜி ஸலஃப் வர்ரத்து அலைஹா. மன்ஹஜு ஸலஃப் சம்பந்தமாக கிளப்பப்படக்கூடிய சந்தேகங்களும் அவற்றுக்கான மறுப்புகளும் என்பதுதான் அடுத்த எங்களுடைய தலைப்பு. இப்போ இதில் முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் மன்ஹஜு ஸலஃபுக்கு எதிரான இந்த போராட்ட வரலாறை பற்றி ஆசிரியர் அவர்கள் ஓரளவு சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே வேண்டுமென்று இந்த மன்ஹஜு ஸலஃபை கொச்சைப்படுத்த வேண்டும், அதை மக்களுக்கு மத்தியிலே தவறான முறையிலே சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான தவறான குற்றச்சாட்டுக்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே பல்வேறு தரப்பினர்களும் சம்பந்தப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், விதத்துவாதிகளிலே பலரும், எல்லா விதத்துவாதிகளும் ஒவ்வொருவரும் வேறு வேறு கொள்கைகளில் இருந்தாலும் எல்லோரும் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். என மன்ஹஜு ஸலஃபை எதிர்க்க வேண்டும் என்பதிலே குறியாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இதிலே பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதிலே ஆசிரியர்கள் பலரை குறிப்பிடுகிறார்கள். அவர் கர்பியூன், மேற்குலகத்திலே உள்ள இஸ்லாத்தின் எதிரிகள், அல்மானியூன்டா மதச்சார்பற்றவர்கள், மதச்சார்பின்மையாளர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதாவது மதச்சார்பின்மையாளர்கள் சில வேளை அவர்கள் முஸ்லிம் பேர் தாங்கிகளாகவும் இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தை அன்றாட வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற அரசியலிலே, பொருளாதாரத்திலே, சமூக வாழ்விலே இஸ்லாத்துக்கும் சமூக வாழ்வுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த மதச்சார்பின்மையாளர்கள் என்பதாக அழைக்கப்படுகிறார்கள். அஸ்ரானியூன் அப்படின்னால் நவீன சிந்தனைவாதிகள், விதத்துவாதிகள், இன்னும் சில எந்த விதமான மன்ஹஜும் இல்லாத சில அழைப்பாளர்கள் என்று பலரும் இதிலே இந்த எதிர்ப்பிலே பங்கு வகிக்கிறார்கள். எனவே இந்த மன்ஹஜ் ஸலஃபுக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது புதிதான ஒன்றல்ல. அந்த காலத்தில் இருந்து
இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான் அஹ்லு சுன்னாக்களுக்குரிய எதிர்ப்பு ஆரம்ப காலத்தில் இருந்து பிதஅத்வாதிகளினால் ஏற்படுத்தப்பட்டு வந்துதான் இருக்கிறது. பிதஅத்வாதிகள் பொதுவாக அவர்களுடைய கொள்கைகளை வாள்முனையிலே பரப்புவார்கள், வாள்முனையிலே சர்வாதிகார ரீதியாக பரப்புவார்கள். ஆனால் சலஃபுகள் அப்படி பரப்புவது கிடையாது. அவர்கள் பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் அவர்கள் அதனை கொண்டு செல்வார்கள் என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக நிறைய இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அந்த தூனிசியா போன்ற அந்த பகுதிகளில், ஆப்பிரிக்கா பகுதிகளிலே அந்த அஷரியா கொள்கையை ஒரு காலத்திலே எப்படி பரப்பினார்கள்? வாள்முனையிலே பரப்பினார்கள். யாரெல்லாம் இந்த அஷரி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை காஃபிர்கள் என்று கொன்றார்கள். அப்படியெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தான் அந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. நாங்கள் அப்படி ஒன்றுமே செய்யலை. ஹைர், தௌலத்துல் முவஹிதீன் ஒரு ஒரு ஆட்சி ஒன்று காணப்பட்டது. தௌலத்துல் அப்பாசியா, உமவியா அப்படின்ற மாதிரி தௌலத்துல் முவஹிதீன் என்ற ஒரு தௌலா, அது இப்னு தோமத் என்று சொல்லக்கூடிய ஒருவரால் ஆட்சி செய்யப்பட்டது. அவர் அஷரி கொள்கையைச் சேர்ந்தவர். அப்போ அவர் இந்த அஷரி கொள்கையைத்தான் இஸ்லாமாக சித்தரித்து அதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் பேசினாலும் அவர்களெல்லாம் ஹவாரிஜிகள் என்ற பெயரிலே அவர்களை கொலை செய்து விட்டார். இப்படி நான் கொரோனாவுடைய காலத்தில் நிறைய பேர் அந்த ஆன்லைன் நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள். அதிலே ஒருவர் இந்த இப்னு தோமத்துடைய கிதாபை கொண்டு பாடம் நடத்தினார். அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஜஹல், யார் எவர் என்னென்றே தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் தெளிவில்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. அபு உஸ்மான் சாபூரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிதஅத்வாதிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த பிதஅத்வாதிகளுடைய முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், ஷித்தத்து முஆதாத்திஹிம் லிஹமலத்தி அக்பாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை கடுமையாக எதிர்ப்பது வஹ்திகாருஹும் லஹும், அவர்களை ஏளனமாக கருதுவது, வஸ்திக்ஃபாஃபுஹும் பிஹிம் வதஸ்மியத்துஹும் இய்யாஹும் ஹஷவியத்தன், அவர்களுக்கு பல்வேறு விதமான பட்டப்பெயர்களை சூட்டுவார்கள். ஹஷவியா, ஜஹலா, தாஹிரியா, முஷப்பிஹா என்ற பல்வேறு பட்டப்பெயர்களை சூட்டி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பெரிய அறிவெல்லாம் கிடையாது, உண்மையான அறிவு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சிந்தனையிலே தோன்றிய அந்த கருத்துக்கள் தான் உண்மையான அறிவு என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதாக அபு உஸ்மான் சாபூரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தமது அகீது ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற அந்த நூலிலே. அடுத்ததாக நாங்கள் இது பழங்காலத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தால் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இன்று நாங்கள் இந்த எதிர்ப்பு இன்னும் பரவலாக மக்களுக்கு மத்தியிலே சென்றடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இலகுவாக மக்களுக்கு மத்தியிலே சென்றடைவதை பார்க்கின்றோம். அவர்கள் இந்த அஹ்லு சுன்னா சலஃபுகளுக்கு சூட்டக்கூடிய பல பெயர்களை ஆசிரியர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சில வேளை அது புதியதாக இருக்கலாம். அவ்வலாமியூன், அர்ரஜாயியூன், அல் மாதவியூன், அல் முத்தகல்லிசூன், அல் முத்தஹஜ்ஜிரூன், அல் அஹ்ஃபூரியூன் என்றெல்லாம் இதெல்லாம் அரபு உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பின்மையாளர்கள் சூட்டக்கூடிய பெயர்கள். இதெல்லாம் அவர்கள் ஏன் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பெரும் ஒரு அறிவாளிகளாக மக்களுக்கு மத்தியிலே தெரிய வேண்டும் என்பதற்காக. மக்களுக்கு அறிமுகம் இல்லாத வார்த்தைகளை போட்டு பேசினால் மக்கள் அவர்களை ஒரு பெரிய அறிவாளிகளாக நினைத்துக் கொள்வார்கள். வார்த்தை ஜாலம் சொல்றது, ஏன்னா தமிழ் உலகத்தில் அப்படி கொஞ்சம் பெருகிறாங்க. விளங்குதா? வார்த்தை விளையாட்டு தான் அவர்கள் செய்வார்கள். உதாரணமாக சொல்லுங்க, தமிழ் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்கள். அது அவர்களுடைய அந்த கொள்கையை பற்றி தெரியாவிட்டால் அது எங்களுக்கு புதிதாகத்தான் இருக்கும். உதாரணமாக சொல்வார்கள், அறிஞர்களுடைய கருத்துக்களை அரசியல் நீக்கம் செய்து புரிந்து கொண்டார்கள் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன? அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய அரசியல் நீக்கம் செய்து புரிந்து கொண்டார் என்று சொன்னால் என்ன? இந்த சலஃபிகள் அறிஞர்களுடைய கருத்துக்களை அரசியல் நீக்கம் செய்து புரிந்து கொண்டார்களாம். அதுதான் பிரச்சனை.
அப்போ அரசியலாக புரியணுமா அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அது அரசியல் அழுத்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அந்த காலத்தில் இருந்த அந்த ஆட்சியாளருடைய அரசியல் அழுத்தங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். எனவே நாங்கள் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டோமா, அவங்க குர்ஆன் ஹதீஸ் கொடுத்த விளக்கமாக விளங்கிட்டோம், அப்படி விளங்கப்படாது என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அத்தஃப்சீரு சியாசின்னு சொல்லுவாங்க அரபுல, அத்தஃப்சீரு அஸ்ஸியாசி என்று. இப்படி அவர்கள் பல புதியமான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு என்ன செய்யறாருன்னா, நிறைய பேருக்கு விளங்குறதுல தானே, விலங்கல்னு சொன்னோன்னே இவங்க நினைக்கிறது எங்களுக்கு விலங்கல்ல அவன் பெரிய அறிவாளி. அப்படி இல்லை, எங்களுக்கு விளங்காம பேசுறான்டா அவனுக்கு விளப்பம் இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா? மனுஷனுக்கு விளங்குற பாஷையில் பேசினா தானே அவன் அறிவாளி. விளங்காத பாஷையில் பேசினா அவனை எப்படி அறிவாளி ஆகிக்கலாம். அப்படி சிலாக்கள் என்ன அப்படியே அந்த கிளிப்புள்ளகள் மாதிரி அவங்க படித்த அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லத்தான் தெரியுமே தவிர என்ன ஏதுன்னு தெரியாது. அப்போ அதை மாதிரி தான் ஆசிரியர்கள் இன்னும் நிறைய வார்த்தைகள் கீழே சொல்கிறார் பாருங்க. வலம்மா ஆயத்துல் கலிமாத்துல் அரபியா, அரபி மொழியில் உள்ள எல்லா வேர்டையும் பாய்ச்சி அதுவும் பழமையாகிட்டு. இப்போ என்ன செய்யணும், புதிய வேர்ட்ஸ் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்டுபிடிச்ச வேர்ட்ஸ் கொஞ்சம் போட்டிக்கார் பாருங்க. அஸ்தியுக்ராத்தியின், அர்ராதிகாலியின், அல்மசியோலஜியின், இப்படிங்கெல்லாம் இதெல்லாம் சலஃபிகளுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். பாருங்களா, அவர்களை குறை கூறுவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இப்படி இந்த நிறைய விஷயங்கள் அது இதில் இந்த புத்தகத்தில் அது சொல்லப்படலை. நிறைய நவீன கொள்கைகளை அன்சனா என்று சொல்வார்கள், அர்ஹனா என்று சொல்வார்கள், அக்லனா என்று சொல்வார்கள். இப்படி நிறைய கொள்கைகளெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவற்றை அதெல்லாம் தனிப்பாடங்கள். அல் ஹதாசியூன் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹதாசியூன்கள், அதாவது நவீனத்துவவாதிகள். அல் ஹதாசாண்டா நவீனத்துவம், அல் ஹதாசியூன்னா நவீனத்துவவாதிகள். மா பஅத அல் ஹதாசாண்டா என்ன, பின்னவீனத்துவம். பின்னவீனத்துவம், இந்த நவீனத்துவம் பின்னவீனத்துவம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இப்படியான விமர்சனங்களை முன்வைப்பார்கள். இப்போ இதுதான் சுருக்கமாக ஏற்கனவே நான் சொல்லுகிறேன், இந்த சலஃபு கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிறுவனத்திலேயே பேர் ஒன்று சொன்னேன். என்ன யாருக்காக நினைக்குதா? ராந்த் நிறுவனம். அதை பற்றி கட்டாயம் தேடி படிங்க. எனக்கு ஞாபகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குழுமத்தில் போட்டுவிட்டேன். அவர்கள் எல்லாம் இப்படி இந்த மன்ஹஜ் ஸலஃபை எதிர்ப்பது என்ற விடயங்களை எல்லாம் அவர்கள் எழுத்து வடிவிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை அடிப்படையாக கொண்டுதான் உலக அரசியல் நகருகிறது. உலக அரசியல் மத்திய கிழக்கை நோக்கி அதன் அடிப்படையில் தான் நகருவது என்பதை அதை படிக்கக்கூடியவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் அஷ்ஷுபுஹாத் வர்ரத்து அலைஹா, குற்றச்சாட்டுகளும் அதற்கான மறுப்புகளும் என்ற பாதிக்கு நாங்கள் வருவோம். முதலாவது குற்றச்சாட்டு என்ன, அன்ன மன்ஹஜ் ஸலஃப் லைஸ பிஹுஜ்ஜா, மன்ஹஜ் ஸலஃப் என்பது ஆதாரம் அல்ல, ஒரு மார்க்க ஆதாரம் அல்ல. வலா யஜிபு இத்திபாஉஹு, அதை பின்பற்றுவது கட்டாயம் கிடையாது. லிஅன்ன ஸலஃப பஷருன் யுக்திஊன வயுஸீபூன், ஏனென்றால் சலஃபுகளும் மனிதர்கள் தவறிழைப்பார்கள், சரியும் செய்வார்கள், பிழையும் சொல்வதற்கு வாய்ப்புள்ள சாதாரண மனிதர்கள் தான் அவர்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே அவர்களை பின்பற்றுவது நியாயமல்ல. ஏற்கனவே அதற்கு மறுப்பு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்திலே மீண்டும் அதனை தனித்தலைப்பிலே குறிப்பிடுகிறோம். வர்ரத்து அலைஹா, அதற்கான பதில் என்ன? ஆம், தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல என்பது நாங்களும் ஏற்றுக்கொண்ட உண்மை, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கு நாங்கள் தனி மனிதர்களை பற்றியா பேசுகிறோம்? தனி மனிதரை பற்றி பேசுகிறோமா? இல்லை. நாங்கள் மன்ஹஜ் என்றால் இஜ்மாஉஸ் ஸலஃப், மன்ஹஜ் ஸலஃப் என்றால் அதுக்கு இன்னொரு பேர் இஜ்மாஉஸ் ஸலஃப், சலஃபுகளுடைய இஜ்மாவான ஏகமனதான கருத்து, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள், ஏற்றுக்கொண்ட அணுகுமுறைகள், ஏற்றுக்கொண்ட வழிமுறைகள், இதுதான் ஃபஹுவ மஅசூமுன், அது பாதுகாக்கப்பட்டது. ஏன்? பிஅஸ்மத்தில் உம்மத்தி மினல் ஹதா, இந்த சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து தவறிழைக்க மாட்டார்கள் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு சென்ற அந்த மன்ஹஜ் தான் மாசூம், அதிலே எந்த விதமான கோளாறும் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாமிய சமுதாயம் அனைவரும் வழிகேட்டிலே ஒன்று திரள மாட்டார்கள் என்பது ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யஜ்மஉ உம்மதி அவ் கால உம்மத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ضலாலா,
முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், வழிகேட்டில் ஒன்றிணைக்க மாட்டான். வயதுல்லாஹி மஅல் ஜமாஅ. அதே போல அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன உம்மதி லா தஜ்தமிஉ அலா ضلاலா. சமுதாயம் முழுக்க எல்லோருமே சேர்ந்து வழிகேட்டில் ஒன்றிணைய மாட்டார்கள். அதே போல கஅப் பின் ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸும் அதே கருத்தை தான் சொல்கிறது. அபீ மஸ்ஊத் அல்-பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸும் அதே கருத்தை தான் சொல்கிறது. அப்ப எனவே அந்த வாதம் பிழையானது. அந்த வாதம் சலஃபுகளும் மனிதர்கள், எனவே அவர்களும் தவறு இழைப்பதற்கு வாய்ப்புள்ளவர்கள், எனவே அது ஆதாரமாக நாங்கள் கொள்ள முடியாது. இந்த வாதம் பிழையானது. காரணம் என்ன? நாங்கள் தனி மனிதர்களை பற்றி பேசவில்லை. சலஃபுகளில் தனி மனிதர்களை பற்றி நாங்கள் பேசவில்லை. எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கொள்கையைத்தான் நாங்கள் பேசுகிறோம். எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கொள்கையை, சிந்தனையை, வழிகாட்டலை, அணுகுமுறையைத்தான் நாங்கள் பேசுகிறோம். எனவே அதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. அதிலே தவறு ஏற்படாது என்பதற்கு உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களைத்தான் நாங்கள் 4 சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை இங்கு குறிப்பிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக அபூ இஸ்ஹாக் அல்-ஃபஸாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக ஏற்கனவே வந்த ஒரு கூற்றுதான் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்று, இஸ்பிர் அலா நஃப்ஸக அலா சுன்னஹ் வகிஃப் ஹைது வகஃபல் கௌம். அந்த மக்கள் எங்கு நின்றார்களோ அங்கே நீங்கள் நின்று விடுங்கள். அவர்கள் சொன்னதையே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தவிர்ந்து கொண்டதை விட்டும் நீங்களும் தவிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் சென்ற வழியிலே நீங்கள் செல்லுங்கள் என்று இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர். எனவே அவருக்கு தெரியாதா சலஃபுகள் மனிதர்கள், அவர்களும் தவறிவிடக்கூடியவர்கள் என்று தெரியாதா? தெரியும். தெரிந்தாலும் எப்படி சொன்னார்கள்? இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பல அறிஞர்கள் உடைய கூற்றுக்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதிலே அந்த பக்கத்திலே 76ஆம் பக்கத்தில் இறுதியாக வகால அபு முஹம்மது இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபு முஹம்மது இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கூற்று, சலஃபுகளை பின்பற்றுவதற்கான ஒரு நியாயத்தை அவர்கள் அதில் அழகாக முறையிலே சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்கிறார்? சலஃபுகளை பின்பற்றுவது கட்டாயம் என்பது குர்ஆன் சுன்னா இஜ்மாவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. வல் இப்ரத்து தல்லத் அலைஹி, ஆய்வின் அடிப்படையிலும் அதை நாங்கள் நிரூபிக்க முடியும். எப்படி? ஃபஇன்ன ஸலஃப லா யஹ்லு மின் அன் யகூனு முஸீபீன் அவ் முக்திஈன். சலஃபுகள் எல்லோரும் ஒன்று சரியில் இருக்க வேண்டும் அல்லது பிழையில் இருக்க வேண்டும். ஃபைன்கானு முஸீபீன வஜப இத்திபாஅஹும். அவர்கள் சரியிலே இருந்தால் அவர்களை நாங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஏன்? சரியை பின்பற்றுவது கட்டாயம், சரியானதை பின்பற்றுவது கட்டாயம். அதே போல வருக்கூபல் ஹதாஇ ஃபில் இஅ்திகாதி ஹராமுன். அதே போல இஅ்திகாதிலே, கொள்கையிலே நாங்கள் தவறிலே ஈடுபடுவது ஹராம். வலிஅன்னஹும் இதா கானு முஸீபீன கானு அலா ஸிராத்தில் முஸ்தகீம். அவர்கள் சரியான வழியிலே இருந்தால் அவர்கள் இருப்பது நேரான பாதை. அவர்களுக்கு யார் மாற்றம் செய்வார்களோ முஹாலிஃபுஹும் முத்தபிஉன் லிஸபீலி ஷைத்தான் அல்ஹாதி இலா ஸிராத்தில் ஜஹீம். எனவே அவர்கள் இருப்பது நேரான பாதை, சரியான பாதை என்று சொன்னால் அவர்களுக்கு மாற்றம் செய்வது அசத்தியமான பாதை, நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை. அல்லாஹ் தஆலா நேரான பாதையை பின்பற்றுமாறுதான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அதை தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு மாற்றமான கருத்தை சொல்வது எவ்வளவு பாரதூரமானது என்பதை அடுத்த பந்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள். வைன் ஸஅம ஸாஇமுன் அன்னஹும் முக்திஊன. நாங்கள் என்ன சொன்னோம்? அவர்கள் ஒன்றில் சரியிலே இருக்க வேண்டும், பிழையிலே இருக்க வேண்டும். சரியிலே அவர்கள் இருந்தால் நாங்கள் சரியை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். சரி, அவர்கள் பிழையிலே இருக்கிறார்கள் என்று யாராவது சொன்னால் அது இஸ்லாத்தை பற்றிய மிகப்பெரிய ஒரு குறை கூறுவதாக அமையும். இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய குறையாக அமைந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் ஒரு விடயத்திலே பிழை விடலாம் என்று நாங்கள் சொன்னால் இஸ்லாத்திலே உள்ள ஏனைய விடயங்களிலும் அவர்கள் பிழை விடலாம். எல்லாவற்றிலும் பிழை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் ஹதீஸ்களை சொன்னார்களோ, என்னென்ன ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் நடந்ததாக சொன்னார்களோ, இவற்றையெல்லாம் நாங்கள் நம்புவதிலே எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடும், எங்களுக்கு பிரச்சனை ஆகிவிடும். எனவே அவர்களுடைய அறிவிப்பையே எடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை மார்க்கமே இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குத்தான் நாங்கள் செல்வோம். எனவேதான் சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகளிலே குறை கூறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே அவர்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்வதனுடைய கருத்தும் என்ன? அவர்கள் பிழைவிடக்கூடியவர்கள், அவர்கள்
பிழை விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வதை போன்ற சொல்வதுதான் அதனுடைய கருத்து. அப்படி சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் பிழை விடலாம் என்று சொன்னால் எல்லாவற்றிலுமே சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு வந்துவிடும். எனவே அவர்கள் பிழை விடக்கூடியவர்கள், எனவே அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் சொன்னால், தனிநபர்களை சொன்னால் பிரச்சனை இல்லை. தனிநபர்களை சொன்னால் பிரச்சனை, எல்லோரும் சேர்ந்து பிழை விடுவார்கள், அவருடைய மன்ஹஜே பிழையாக இருக்கும் என்று சொல்வது மிக பாரதூரமான ஒரு விடயம். எனவே இது முதலாவது குற்றச்சாட்டும் அதற்கான தெளிவும் தான் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், சலஃபு மன்ஹஜ் நவீன காலத்துக்கு பொருத்தமற்றது. அப்படி நவீன காலத்துக்கு பொருத்தமற்றது என்பதாகும். அல் மன்ஹஜு ஸலஃபி லா யதனாஸபு மஅ ஹாதல் அஸ்ர். அதற்கான பதில் என்ன என்று கேட்டால், அதுவும் பிழையான ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்த மன்ஹஜு ஸலஃபை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் மறுமை நாள் வரைக்கும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எங்களுக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் பல்வேறு விதமான கருத்து வேற்றுமைகளை காணுவார்கள். அப்படி கண்டால் நீங்கள் எனது சுன்னாவையும் சஹாபா குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வழிகாட்டல் அலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் என்ற இந்த கட்டளை எதுவரைக்கும்? குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டுமா? இல்லை, கியாமத்து வரைக்கும் இந்த கட்டளை நீடித்திருக்கும். எனவே கியாமத்து வரைக்கும் அந்த வழியிலே தான் நாங்கள் செல்ல வேண்டும். அந்த வழிதான் எங்களுக்கு எல்லா காலத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் வழிகாட்டக்கூடியது, சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் என்பதும் அவர்களை அழகிய முறையிலே பின்பற்றுவார்கள். யாரு? எதுவரைக்கும்? குறிப்பிட்ட ஒரு காலமா? இல்லை, அவர்கள் கியாமத்து வரைக்கும் அழகிய முறையில் பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடைய பாராட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாராட்டு இருக்கிறது. எனவே மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்ற வேண்டும். எனவே இந்த காலத்துக்கு பொருத்தமற்றது என்று சொல்வது நியாயமற்ற ஒரு வாதம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா யுஸ்லிஹு ஆகிர ஹாதிஹில் உம்மஹ் இல்லா மா அஸ்லஹ அவ்வலஹா. இந்த சமுதாயத்தினுடைய ஆரம்பத்தை எதன் மூலமாக சீர்திருத்தம் செய்யப்பட்டதோ அதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தின் இறுதியிலே வரக்கூடியவர்களையும் சீர்திருத்தம் செய்ய முடியும் என்பதாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த காலத்திலே என்ன வழியோ அந்த வழிதான் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது என்பது தெளிவான ஒரு விடயம். மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், அது அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன என்ற இவர்கள் என்ன மன்ஹஜு ஸலஃப் என்று சொன்னால், என்னமோ நவீன காலத்தில் வந்த கொஞ்சம் பேர் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில கோட்பாடுகள் என்பதாக இவர்கள் கற்பனை செய்து கொண்டுதான் அப்படி பேசுகிறார்கள். இல்லாவிட்டால் சரியான முறையில் புரிந்தால் அதுதான் உண்மையான இஸ்லாம் என்று புரிந்தவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். மூணாவது குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அல் மன்ஹஜு ஸலஃபி மா ஹுவ இல்லா மர்ஹலத்துன் ஸமனிய்யத்துன் முபாரக்கா மதத் வன்தஹத் வலைஸத் மன்ஹஜன் வாஜிபல் இத்திபா. இது நான் நினைக்கிறேன் முஹம்மது கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடிய நவீன காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஒருவர் சொன்ன ஒரு கருத்து. அதாவது மன்ஹஜு ஸலஃப் என்று சொல்வது அது ஒரு காலம்தான். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட அந்த 3 தலைமுறையினரை குறிப்பதுதான் ஸலஃபுகள் என்பது. அதோடு அது முடிந்து விட்டது. அதோடு அது பரக்கத்தான ஒரு காலம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் அதை தூக்கி பிடித்துக் கொண்டு நாங்கள் மன்ஹஜு ஸலஃப் என்று வரக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு மன்ஹஜ் ஒன்று அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஸலஃபுகள் அவர்கள் ஒரு முறையிலே மார்க்கத்தை விளங்கி நடைமுறைப்படுத்தி சென்று விட்டார்கள். அவர்கள் இன்று குறிப்பிட்ட ஒரு விதிமுறைகளோ உசூல்களோ அடிப்படைகளோ அப்படியெல்லாம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. எனவே அப்படியெல்லாம் நீங்கள் உருவாக்குவதெல்லாம் தவறு என்று சொல்வதுதான் என்பதுதான் குற்றச்சாட்டு என்பதுதான் குற்றச்சாட்டு. இதற்கான பதில் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய கருத்துப்படி என்ன, ஸலஃபுகளுக்கு எந்த விதமான ஒரு ஒழுங்குமுறையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வழிமுறையும் இருக்கவில்லை. குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குமுறை மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கென்று ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறை இருக்கவில்லை என்பதை அவர்கள் இந்த வாதத்திலே அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இது தெளிவான ஒரு அசத்தியமான ஒரு கருத்து என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எந்த ஒரு அறிஞர், எந்த ஒரு சிந்தனைவாதியும், சரியாக சிந்தனை உள்ள ஒருவரும் இப்படியான ஒரு கருத்தை சொல்வது சாத்தியமற்ற ஒரு விடயம். ஏன் என்று கேட்டால் பல ஹதீஸ்களுக்கு அது முரண்படுகிறது. நாங்கள் பல ஹதீஸ்களை பார்த்தோம். எப்படி மன்ஹஜிலே அந்த ஸலஃபுகள் வாழ்ந்தார்கள், எவ்வளவு வழிகாட்டல்களை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு வழங்கிவிட்டு சென்றார்கள்
பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக தெளிவாக குர்ஆன் ஹதீஸிலே வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். எனவே அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அப்படியான எந்த விதமான வழிகாட்டல்கள் இருக்கவில்லை என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து. அப்படி உண்மையிலே அவர்கள் சொல்வது போல ஒரு முறை ஒன்று அவர்களுக்கு இருக்கவில்லை என்றால், மன்ஹஜ் ஒன்று இருக்கவில்லை என்றால் அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பின்பற்ற சொல்லலாம்? அவர்களுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள், சஹாபாக்களை பின்பற்றுங்கள், சஹாபாக்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் உங்களுக்குரிய வழிகாட்டிகள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் வந்த எத்தனையோ இமாம்கள், அறிஞர்கள், பெரும் பெரும் கல்விமான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மன்ஹஜ் இல்லாவிட்டால் எப்படி பின்பற்றுவது? பின்பற்றவே முடியாது. எனவே இந்த கருத்து பிழையானது என்பது இதனால் எங்களுக்கு நிரூபணமாகிறது. அதே போல மான அலைஹி வஸஹாபி என்ற ஹதீஸும் அதற்கு அவர்களுக்கான மறுப்பாக அமைந்து விடுகிறது. அது வெறுமனே ஒரு ஒரு காலகட்டம் அல்ல. சலஃப் என்பது சலஃபியா என்பது ஒரு வெறுமனே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் அல்ல, மாற்றமாக தெளிவான ஒரு வழிகாட்டல்களை கொண்ட ஒரு வாழ்க்கை திட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக் என்ற அந்த ஹதீஸும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். காலாகாலமாக இந்த மன்ஹஜ் தொடர்ந்து இருப்பதற்கு பொருத்தமான ஒரு மன்ஹஜ். எனவே ஒரு ஒழுங்குமுறை இல்லாத, உசூல் இல்லாத, கவாயிதுகள் இல்லாத, விதிமுறைகள் இல்லாத ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்திருந்தால் கியாமத் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வது சாத்தியமற்ற ஒரு விடயம். இது முதலாவது மறுப்பு தான். இது முதலாவது மறுப்பு என்ன? அவர்கள் ஒரு மன்ஹஜ் இல்லாவிட்டால் அவர்களை எவ்வாறு பின்பற்றலாம் என்று ரசூலுல்லாஹ் உடைய ஹதீஸ்களிலே சொல்ல முடியாது. இரண்டாவது மறுப்பு தான் என்ன? அதுக்கான மறுப்பு, உலமாக்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் சலஃபுகளுடைய மன்ஹஜை வைத்து ஆதாரமாக கொள்கிறார்கள். சலஃபுகள் இந்த கருத்தில் இருந்தார்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்று அறிஞர்கள் அந்த காலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். சலஃபுகளிடத்தில் என்ன வழிமுறை காணப்பட்டதோ அந்த வழிமுறை, அந்த கொள்கை, அந்த சுன்னா, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் காலாகாலமாக அவருடைய நூட்களில் எழுதி வந்திருக்கிறார்கள், உரைகளை பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார்கள். எனவே அப்படியான மக்கள் எப்படி ஒரு மன்ஹஜ் இல்லாத ஒரு மக்கள் என்று நாங்கள் எப்படி சொல்லலாம் என்பதுதான் அவர்களுக்கான பதில். இது மூன்றாவது கேள்விக்கான பதில். எனவே மன்ஹஜற்றவர்கள் சலஃபிகள் என்று சொல்வது, அதாவது சலஃபிகள் என்று சொல்ல இந்த காலத்தில் உள்ள சலஃபிகள் அல்ல, அதாவது அந்த காலத்தில் இருந்த அந்த சலஃபிகளுக்கு சலஃப் அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்களுக்கு ஒரு மன்ஹஜ் இருந்தது, மன்ஹஜ் இருக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி அதற்கான பதில்களைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். நாலாவது குற்றச்சாட்டு என்ன? மன்ஹஜ் ஸலஃபை பின்பற்றுமாறு பிரச்சாரம் செய்வது பிற்போக்குவாதம். மன்ஹஜ் ஸலஃபை பின்பற்றுமாறு சொல்வது பிற்போக்குவாதம், சமுதாயத்தை பாலைவன காலத்துக்கு மீண்டும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கான பதில் என்னவென்று சொன்னால், சத்தியம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர அது எந்த காலம் எந்த இடம் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல. காலத்தால் அது பழமையான காலம் என்பதற்காக அதில் சத்தியம் இருந்தால் அதனை நாங்கள் மறுக்க முடியாது. மக்கள், முற்காலத்தில் இருந்த மக்களை நோக்கி நாங்கள் சென்று அவர்களை பின்பற்றுவது என்பது அறிவுபூர்வமாக எங்கும் உலகத்தில் அது ஒரு தவறான ஒன்று என்று சொல்ல முடியாது. மாற்றமாக என்ன விடயம், ஆதாரம் உள்ளதா இல்லையா, சொல்லப்படக்கூடிய விடயம் என்ன, நல்ல விடயமா கெட்ட விடயமா என்பதை வைத்துதான் அது சிறந்ததா சரியானதா பிழையானதா என்பதை தீர்மானிக்க வேண்டுமே தவிர முற்காலத்திலே உள்ளவர்கள், நவீன காலத்திலே உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலே சத்தியத்தை தீர்மானிக்க முடியாது. நவீன காலத்தில் வந்தவர்கள் என்பதால் அவர்கள் சொல்லக்கூடியது சத்தியமாக மாட்டாது. முற்காலத்தில் இருந்தவர்கள் என்பதால் அவர்கள் சொல்லக்கூடியது அசத்தியம் என்பதும் அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே சலஃபுகள் சொல்லக்கூடிய விடயம் சத்தியமாக இருக்கிறது, எனவே அதனை பின்பற்றுவதுதான் கட்டாயம், அதுதான் அறிவுபூர்வமானது. அவர் காலத்தால் முந்தியவர்கள் என்பதற்காக அது தவறான ஒரு விடயமாக மாறிவிட மாட்டாது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் உங்களுக்கு நீங்கள் நவீன காலத்திலே உள்ளவர்களைத்தான் பின்பற்றுங்கள் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. மாற்றமாக
சத்தியத்தை பின்பற்றுமாறுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கு இருந்தாலும் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது சலஃபுகளிடத்திலே தான் அது இருந்தது என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய வாதம். அப்படித்தானே? எனவே அவர்களை பின்பற்றுவதால் அறிவுபூர்வமானது. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் என்பது பழமையான மார்க்கம். இஸ்லாம் என்பது 1400 வருடங்களுக்கு முன்னால் வந்த மார்க்கம். அது எந்த அளவுக்கு அது உருவாகிய அந்த இடத்திலே இருந்து, உருவாகிய அந்த காலத்திலே இருந்து காலம் செல்ல செல்ல என்ன செய்யும், அதிலே சில அதனை புரிவதிலே மக்களுக்கு மத்தியிலே ஒரு குறைபாடு ஏற்படும் என்பது நிதர்சனமான ஒரு விடயம். எந்த அளவுக்கு ஒரு மனிதர் தூர பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பிரதேசத்தில் மற்ற அந்த பிரதேசத்திலே உள்ள விடயத்தை விட்டும் விளக்கம் குறைவாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கும். காலம் செல்ல செல்ல அந்த விளக்கம் குறைந்து கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. அப்ப எனவே சரியான விளக்கத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த காலத்தில் உள்ள மக்களிடத்திலே தான் நாங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு சரியான விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம், இந்த வாதத்தை வைக்கக்கூடியவர்கள், அதாவது நீங்கள் முற்காலத்திலே இருக்கக்கூடிய 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பின்பற்றுமாறு நாங்கள் சொல்லக்கூடிய அதனை குறை கூடியவர்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தால் அவர்களும் சஹாபாக்களை விட பழமையானவர்களை எல்லாம் பின்பற்றுவார்கள். சஹாபாக்களுக்கு முன்னால் வந்த கிரேக்க தத்துவம் இது போல எத்தனையோ பல்வேறு விதமான நாகரிகங்கள், இஸ்லாத்துக்கு முன்னால் வந்த நாகரிகங்களை கூட பெரும் பாராட்டியெல்லாம் பேசுவார்கள். பெரும் தத்துவஞானிகளை எல்லாம் அரிஸ்டோட்டில் இது போன்ற பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வந்தவர்களை கூட பாராட்டி பேசுவார்கள். அதே எப்படி சஹாபாக்களை பற்றி பேசினால் பிற்போக்குவாதம், அவர்களை பற்றி பேசினால் அதை முற்போக்குவாதமாக மாறும். அப்படி பார்த்தால் அவர்களை பற்றி பேசுவதால் பிற்போக்குவாதம், பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள். அப்ப எனவே இவர்களுக்கு உண்மையில அந்த பழகி புதிசல்ல பிரச்சனை, மன்ஹஜு ஸலஃப் பின்பற்றது பிரச்சனை. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அதை என்ன பின்பற்றாம அதை தடுக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே அந்த பிற்போக்குவாதம் என்ற வார்த்தையை சொன்னால் அது எடுபடும். அப்படித்தானே? நான் சலஃபுகளை பின்பற்றினா பிற்போக்குவாதியாக பார்க்கப்படுவேன், எனவே நான் அதை தவிர்த்து கொள்வோம் என்று மக்களிடத்திலே ஒரு அந்த வெறுப்புணர்வை தூண்டுவதற்காக இஸ்லாமோபோபியா மாதிரி சலஃப் போபியா, சலஃப் கொள்கையிலே எதிர்ப்பை உருவாக்குவது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நேரத்திலே இந்த சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் உட்காலத்திலே உள்ள எத்தனையோ சிலைகளை புனிதப்படுத்துவார்கள், எத்தனையோ நாகரிகங்களை, அவர்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் புனிதப்படுத்துவார்கள். அதையெல்லாம் பாராட்டி போற்றி பேசுவார்கள், போற்றியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் நாங்கள் சலஃபுகளுடைய அந்த உடம்புக்கோ, அவருடைய சிலைகளுக்கோ, அவருடைய தோற்றத்துக்கோ நாங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை. அவருடைய கொள்கைகளை மதிப்பு கொடுத்து அது சிறந்த கொள்கைகளாக மனித சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான கொள்கைகள் என்ற காரணத்தினால் அதனை நாங்கள் பார்த்து அந்த கொள்கைகளைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். அவர்களுடைய கபர்களுக்கோ, அவர்களுடைய சமாதிகளுக்கோ அல்லது அவர்களுடைய சிலைகளுக்கோ அவற்றை நாங்கள் புனிதப்படுத்திக் கொண்டு தெரியவில்லை. ஆனால் மாற்று கருத்திலே உள்ளவர்கள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்துவதே கிடையாது. அவற்றையெல்லாம் பாராட்டி பேசுவார்கள். அப்படியான அதற்கு சடங்கு சமுதாயங்கள் செய்தால் அதையெல்லாம் ஒரு புதிய ஒரு நவீன கன்செப்டாக கருதி அது ஒரு அதுக்கு நல்ல பேரெல்லாம் சூட்டி என்ன செய்வார்கள், அதை பெரிய பாராட்டுவார்கள். ரைட். அடுத்தது 5வது விடயம் என்று சொன்னால், இந்த சலஃப் மன்ஹஜ் மக்களுக்கு மத்தியிலே என்ன செய்கிறது, ஒரு கடுமையான ஒரு போக்கை கையாளுகிறது. கடுமையான ஒரு வன்முறை போக்கை அது கையாளுகிறது. மற்ற மனிதர்களை அங்கீகரிப்பதில்லை, மற்ற முஸ்லிம்களை அங்கீகரிப்பதில்லை. இவரின் காரணமாக சமூக கட்டுக்கோப்பெல்லாம் உடைந்து செல்கிறது. உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான உங்களோட கருத்து என்ன? இதற்கான பதிலை நீங்க சொல்லுங்க.
அது எப்படி பதில் சொல்றேன் இப்ப அவங்களுக்கு? ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் மன்ஹஜ் ஸலஃபுடைய சிறப்பம்சங்கள் ஒன்று என்ன? சிறப்பம்சங்கள் ஒன்று என்ன? சிறப்பம்சங்கள் ஒன்று நாங்கள் சொன்னோம் இஜ்தினாபுல் ஃபிதன், அப்படித்தானே? ஃபித்னாக்களை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள், ஃபித்னாக்களை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். அதே போல மன்ஹஜ் ஸலஃபை பின்பற்றுவதன் மூலமாக சமூகத்தில் ஒற்றுமை உருவாகும், பிரிவினைகள் எல்லாம் இல்லாமல் போகும். ஏன்? அவர்கள் குர்ஆன் சுன்னாவை நோக்கி அழைக்கிறார்கள். எனவே அதிலே மாற்று கருத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவு. தனிநபர்களுடைய கருத்துக்கள், தனித்தனி இயக்கங்களுடைய கருத்துக்கள், இவைகளை நோக்கி செல்லக்கூடிய இடத்திலே தான் பிரச்சனைகள் வலுக்கின்றன. ஊர்வலமைகள், சமூக கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது, இவற்றின் மூலமாகத்தான் என்ன பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. ஆனால் குர்ஆன் சுன்னாவை நோக்கி, சலஃபுகளுடைய விளக்கத்தை நோக்கி, மன்ஹஜை நோக்கி நாங்கள் அடைக்கும் பொழுது அங்கு பிரச்சனைகள் குறைந்து செல்வதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இல்லாத ஒன்றை அவர்கள் மீது இட்டுக்கட்டி திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். இல்லாவிட்டால் சலஃப் அறிஞர்களுடைய நூல்களை எடுத்து படித்தால் மிக தெளிவாக அவர்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியவர்கள், சமூகத்தினுடைய பிளவுகளை எவ்வளவு வெறுக்கக்கூடியவர்கள் என்ற விடயங்களை எல்லாம் எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே வினைகளை உருவாக்கக்கூடியவர்கள் யாரு? இந்த தவறான புதிய புதிய நவீன கொள்கைகளை, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கைகளை, தமக்கு தேவையான கொள்கைகளை காலத்துக்கு காலம் உருவாக்க கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டுக்கு தகுதியானவர்கள், இந்த குற்றச்சாட்டுக்கு தகுதியானவர்கள். ஏனென்றால் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் பித்அத்து மக்ரூனத்துன் பில் ஃபுர்கா. பித்அத் எப்பொழுதுமே என்ன செய்யும்? பிரிவினையோடு சேர்ந்துதான் இருக்கும். அதனால் தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஜமாஅத்தாகத்தான் இருப்பார்கள். அஹ்லுல் பித்அத்தி வல் ஃபுர்கா, அஹ்லுல் பித்அ தான் எப்பொழுதும் பிரிவினையை நோக்கி செல்வார்கள், சமூகத்தை விட்டும் பிரிந்து செல்லக்கூடியவர்கள். அடுத்து இது முதலாவது பதில். மன்ஹஜ் ஸலஃப் என்பது பிரிவினையை ஊக்குவிக்கக்கூடியதல்ல, மாற்றமாக பிரிவினையை வெறுக்கக்கூடியது, ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு மன்ஹஜ். அடுத்ததாக இப்ப என்ன சொல்கிறார்கள்? மாற்று கருத்தாளர்களை அங்கீகரிப்பதில்லை, சகித்துக் கொள்வதில்லை என்பதாக ஒரு இதில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதுவும் பிழையான ஒரு கருத்து. மாற்றமாக மன்ஹஜ் ஸலஃபிலே மிக தெளிவாக மாற்று கருத்தாளர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், அப்படித்தானே? ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்துகிறோம். எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிகாட்டல்கள் இருக்கின்றது. கருத்து வேற்றுமைக்கு பல 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 படித்தரங்கள் கருத்து வேற்றுமையில் இருக்கின்றன. ஒவ்வொரு கருத்து வேற்றுமையாளர்களும் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அவர் முஜ்தஹிதா இல்லையா, முஜ்தஹிதா இருந்தால் எப்படி நடக்க வேண்டும், முஜ்தஹித் இல்லாதவராக இருந்தால் அவரோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. எனவே இவற்றை பார்த்து தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஒரு சிலருடைய செயற்பாடுகளை வைத்து நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது. அப்ப எனவே அவர்களுடைய முக்கியமான ஒரு அடிப்படை தான் என்ன? அடிப்படை அன்னர் ரஜுல யுஹப்பு அலா கத்ரி தீனிஹி. ஒவ்வொரு மனிதரும் அவரிடத்தில் எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் நேசத்துக்கு உள்ளவராக கருதப்படுவார். எந்த அளவுக்கு அவரிடத்திலே பாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் வெறுக்கப்படுவார். ஒரு மனிதனிடத்திலே என்ன செய்யும்? அவரை விரும்புவதற்கான காரணங்களும் இருக்கலாம், அதனை வெறுப்பதற்கான காரணங்களும் இருக்கலாம். அதுல புத்தகத்தை எழுதிய ஷேக் பஸ்ஸாம் சலஃபி அல் வலா அல் பரா, அவர் தான் அந்த பாடத்தை நடத்துறதுக்கு தகுதியானவர். அப்ப எனவே ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய அளவு, எந்த அளவுக்கு நல்ல விடயங்கள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அவரை நாங்கள் விரும்புவோம். எந்த அளவுக்கு அவரிடத்திலே தவறுகள் தீமைகள் இருக்கிற அந்த அளவுக்கு அவரை நாங்கள் வெறுப்போம். எனவே யாரையும் நாங்கள் முழுமையாக ஒதுக்கி தள்ளுவது கிடையாது. தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்ட வேண்டும். இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் தவறை சுட்டி காட்டக்கூடாது, அதான் பிரச்சனை. தவறை சுட்டி காட்டினாலே என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை நாங்கள் வெறுத்து விட்டோம், ஒதுக்கி விட்டோம், தூரமாக்கி விட்டோம் என்பதாக நினைக்கிறார்கள். அதுவல்ல. இவர்களுடைய பாதை இன்கார் முன்கருக்கு இடமே கிடையாது. தீமையை தட்டி கேட்பதற்கு இடம் கிடையாது. தீமையை தட்டி கேட்டாலே அதனை ஒரு பெரிய ஒரு குழப்பமாக பார்ப்பதுதான் இங்குள்ள பிரச்சனை. அதற்கு அடுத்ததாக நாங்கள் 6வது தலைப்புக்கு நாங்கள் செல்வோம். 6வது சுபஹா, 6வது சந்தேகம் என்னவென்று சொன்னால், இந்த மன்ஹஜ் ஸலஃப் என்ற பெயரிலே என்ன செய்யலாம்? தக்ஃபீரிகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமுதாயத்தை
தக்ஃபீர் பண்ணக்கூடியவர்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆட்சியாளர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மன்ஹஜு ஸலஃப் என்ற பெயரிலே ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது அரபு உலகத்திலே இது சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் உண்மையிலே முதலாவது இதற்கான மறுப்பு என்னவென்று சொன்னால், மன்ஹஜு ஸலஃப் தான் முதலாவதாக தக்ஃபீரை விட்டு மிக 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 தூரமான ஒரு சிந்தனை மன்ஹஜு ஸலஃப் தான். தக்ஃபீரை விட்டு மிக தூரமான ஒரு சிந்தனை. உங்களுக்கு தெரியும், தக்ஃபீர் சிந்தனை பற்றி பேசும்பொழுது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தக்ஃபீர் என்பதாக பிதஅத்வாதிகள் சொல்லுவார்கள். ஆனால் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை விட வேறு யாரும் இந்த தக்ஃபீரை மிக கவனமாக கையாண்டவர்கள் கிடையாது என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தக்ஃபீருடைய விடயத்திலே மிகவும் கவனமாக பல்வேறு விதமான நிபந்தனைகளை விதித்து மிக கவனமாக செயற்பட வேண்டும் என்று வழிகாட்டலை வழங்கியவர் தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சலஃபுகள் எழுதிய கிதாபுகளை நாங்கள் எடுத்து பார்த்தா தக்ஃபீர் சம்பந்தமான அவருடைய கருத்துக்களை எங்களுக்கு அழகாக விளங்கிக் கொள்ளலாம். அதனை பார்த்தாலே இந்த குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை, வெறும் 0 என்பது எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்துவிடும். ஆனால் உண்மையிலே யார் இந்த குற்றச்சாட்டை உள்வைக்கிறார்களோ சலஃபிகளுக்கு, அவர்களிடத்திலே தான் இந்த தக்ஃபீர் சிந்தனை இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் அஷரியாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அஷரியாக்கள் பொதுவாக என்ன செய்வார்கள், நீங்கள் தக்ஃபீரிகள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே தக்ஃபீர் சிந்தனை அவருடைய அஷரியா கொள்கையிலே தான் இருக்கிறது. முதல் கொள்கை, அவருடைய முதலாவது கொள்கை என்ன? அவருடைய முதலாவது கொள்கையை அவ்வளவு வாஜிபின் அலல் முக்கல்லஃப், ஒரு மனிதன் மீது முதல் கடமை அவரிடத்தில் ஆய்வு செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆய்வு செய்ய வேண்டும். என்ன ஆய்வு செய்வது என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பல்வேறு விதமான தத்துவ கருத்துக்களின் மூலமாக நிரூபிக்க வேண்டும் அவரிடத்தில். இல்லாவிட்டால் அவருடைய ஈமான் செல்லுபடியாகாது. அப்ப அவரிடத்தில் கருத்து வேற்றுமை. முதலாவது விஷயம் என்ன? இப்ப ஆய்வு செய்யாம ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் அமைக்கிறாங்களே, இப்ப இவங்க படிச்சாக்க ஓகே, நீங்க மௌலை மாறு படிச்சிட்டீங்கன்னு வைப்புமே, அவங்களுக்கு தெரியாத வேற விஷயம். ஆனா பொதுமக்களுக்கு என்ன தீர்ப்பு என்று அவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அதுல பல கருத்து வேற்றுமைகள் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல முஸ்லிம், மறுமையில காஃபிர். யாரு? பொதுமக்கள். இது அவர்களோட கொள்கை. அவர்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் என்ன கண்ணாடி கூண்டிலிருந்து மற்றவர்கள் கல்லடிக்கிறேன். இப்படி நான் ஏற்கனவே சொன்ன அந்த இப்னு தௌமத்தினுடைய அந்த தௌலத்துல் முவஹ்ஹிதீன் என்ற காலத்தில் இருந்தவர்கள் இவரெல்லாம். அதே போல எங்களுக்கு தெரியும். அடுத்தது அப்ப முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அப்ப இதுல தக்ஃபீர் சிந்தனை இருப்பது என்பதாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முதலாவது பதில் அவருடைய நூட்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு மிக தூரமான ஒரு சிந்தனை தான் மன்ஹஜு ஸலஃப். தக்ஃபீருக்கு ஆக தூரமான ஒரு சிந்தனை தான் தக்ஃபீர் மன்ஹஜு ஸலஃப். அடுத்ததாக 2வது பதில் என்னவென்று சொன்னால், அதற்கு மாற்றமாக யார் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்களோ வழிகேடர்கள், அவர்கள் தான் இந்த தக்ஃபீர் சிந்தனையை அதிகமாக பேசக்கூடியவர்கள், மற்றவர்கள் தனக்கு மாற்று கருத்துக்களிடையே உள்ளவர்கள், அது மாத்திரமல்ல தனது கொள்கையிலே உள்ளவர்களை கூட தக்ஃபீர் செய்யக்கூடிய மோசமான பண்புகளை கொண்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், மின் உயூபி அஹ்லில் பிதஇ தக்ஃபீரு பஅதிஹிம் பஅதா. பிதஅத்வாதிகளுடைய முக்கியமான குறைகள் ஒன்றுதான் அவர்கள் தம்மை தாமே என்ன செய்து கொள்வார்கள், தமக்கு மத்தியிலே தக்ஃபீர் செய்து கொள்வார்கள். அஹ்லுல் இல்ம்களுடைய முக்கியமான சிறப்பான பண்புகளில் உள்ளவைதான் அன்னஹும் யுகத்திஊன வலா யுகஃபிரூன். அன்னஹும் யுகத்திஊன வலா யுகஃபிரூன். அவர்கள் தவறு என்று சொல்வார்கள், தக்ஃபீர் பண்ண மாட்டார்கள். மேலும் நாங்கள் எத்தனையோ விவாதங்கள் செய்திருக்கிறோம். அதில் என்ன சொல்வார்கள் என்றால், நீங்கள் தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்று சொல்வார்கள். ஒருத்தர் என்று சொன்னார், ஒரு மதரசா என்று சொன்னார். அந்த மதரசால வேற மதரசால ஓதிட்டு உள்ளவர் வந்தா சேர்க்கக்கூடிய நேரத்தில் கலிமா சொல்லி தான் எடுப்பாங்களாம். அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான சிந்தனை போக்குடையவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக சிலர் ஆட்சியாளர்களோடு தவறான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய சில சலஃபிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி முழு மன்ஹஜு ஸலஃபையும் குறை சொல்ல முடியாது. இஸ்லாத்துடைய பெயரில் இருந்து கொண்டே எத்தனையோ இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதை போன்ற ஒன்றுதான் அதுவும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாராவது ஒருவர் தவறு செய்தால் அது அவருடைய தவறாக பார்க்கப்பட வேண்டுமே தவிர அது மன்ஹஜுடைய தவறாக பார்க்கப்படக்கூடாது. மன்ஹஜில் உள்ள எல்லோரும் சேர்ந்து சொன்னால்தான் அது மன்ஹஜுடைய தவறாக பார்க்கப்படும். அடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு, இது ஒரு சலஃப் மன்ஹஜ் என்பது நவீன கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளாத ஒரு மூடிய சிந்தனை
ஒரு பிரச்சார அமைப்பு என்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பழைய விடயங்கள் முன்னால் உள்ள விடயங்களை மாத்திரம்தான் அது பேசுகிறதே தவிர நவீன கால விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, நவீன பிரச்சனைகளிலே தலையிடுவது கிடையாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது மிக தவறான ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு மாற்றமாக உண்மையிலே இன்று நவீன டெக்னாலஜிகளை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தியவர்கள் சலஃபிகள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது. மிகச்சிறந்த முறையில் மார்க்கத்துக்கு முரணில்லாத முறையில் இன்று நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தியவர்கள் சலஃபிகள் தான். டிவி சேனலாக இருக்கலாம், ரேடியோ சேனல்களாக இருக்கலாம், நவீன தொழில்நுட்ப சாதனங்களாக இருக்கலாம், வெப்சைட்டுகளாக இருக்கலாம், ஆப்ஸ்களாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா விடயங்களும் நவீன கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த AI டெக்னாலஜியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே அவர்களை மிகைப்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? வெறுமனே வாயிலால் வடை சுடக்கூடியவர்கள். என்ன நவீனத்தை நாங்கள் இஸ்லாத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அப்படி நவீனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று சொல்வதாக இருந்தால் எதை சொல்ல முடியும்? இந்த சினிமாக்கள், ஆடல் பாடல்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் அங்கீகரிப்பதில்லை என்பதை வேண்டுமானால் அவர்கள் சொல்லலாம். அந்த முன்னேற்றம் எங்களுக்கு தேவையே கிடையாது என்பதுதான் சலஃபிகளுடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் பயமில்லாமல் சொல்ல முடியும். உதாரணமாக இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், எங்களுக்கு தெரியும் உசைமின் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர், அவர்கள் தனது தஃப்சீரிலே மஸ்ததாதும் மின் குவ்வா வஅஇது லஹும் மஸ்ததாதும் மின் குவ்வா என்ற அந்த வசனத்துக்கு 84வது பக்கத்தில் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? இதனுடைய கருத்து என்ன? குல்லு மா தக்திரூன அலைஹி மினல் குவ்வத்தில் அக்லியத்தி والبدنية وأنواع الأسلحة ونحو ذلك مما يعين على قتالهم. எதிரிகளை எதிர்ப்பதற்கு தேவையான அனைத்து விதமான கல்வி ரீதியான, உடல் ரீதியான, ஆயுத ரீதியான அனைத்து ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபதஹல ஃபீ ذلك, இதிலே உள்ளடங்கக்கூடிய விடயங்கள் என்ன? அன்வாஉ ஸினாஆத் அல்லதி துஅமலு ஃபீஹா அஸ்னாஃபுல் அஸ்லிஹா வல் ஆலா மினல் மதாஃபிஇ வல் ரஷாஷாத் வல் பனாதிக் வல் ጣயிராத் அல் ஜவ்விய்ய வல் மராக்கிப் அல் பர்ரிய்ய வல் பஹ்ரிய்ய வல் ஹுசூல் வல் கிராஇ வல் ஹனாதிக் வ ஆலாத் அல் திஃபாஇ என்று அடுக்கிக் கொண்டே சொல்கிறார்கள். என்ன நவீன அவ்வளவு ஆயுதங்களையும் அவர்கள் இதிலே சொல்லி முடித்து விட்டார்கள். நவீன ஒரு படைக்கு இருக்க வேண்டிய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் முஸ்லிம்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அரசியலிலும் அவர்கள் மிகச்சிறந்த அரசியல் ஆய்வாளர்களாக அவர்கள் மிளிர வேண்டும் என்பதாக அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கத்திலே சொல்கிறார்கள். இதை போல பல விடயங்களை எங்களுக்கு காட்டலாம். ஆய்வுகள் இந்த அரபு உலகத்திலே இன்று சலஃபு பல்கலைக்கழகங்களிலே, கல்லூரிகளிலே வெளியிடப்படக்கூடிய ஆய்வுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு புதிய புதிய நவீன கன்செப்டுகள் அனைத்தையும் ஆய்வு செய்து முடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுகள் வேறு எங்கும் உலகத்தில் நடக்கவில்லை. அந்த சலஃபு மன்ஹஜுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம், கொள்கைகளாக இருக்கலாம், அங்கெல்லாம் இந்த அளவுக்கு அவர்கள் ஆய்வு செய்ததை ஒரு நாளும் காட்ட முடியாது. உதாரணத்துக்கு நீங்க பெண்களுக்கான கல்வியை எடுத்துக்கொண்டால் கூட சவுதி அரேபியாவிலே அவர்களுக்கு செய்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை போல உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. அங்கு வருடாந்தம் வெளியேறக்கூடிய பெண் கலாநிதிகள் ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஷரியா துறையில் எங்களுக்கு தெரிந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் பல கலாநிதிகள் வெளியேறுகிறார். ஆனால் எங்களுடைய நாட்டிலோ அல்லது பக்கத்து நாட்டிலோ எங்கேயாவது நாங்கள் கேள்விப்படுறோம்? அப்படி இல்லை, மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு மார்க்க விழுமியங்களை பேணி அழகான முறையிலே அந்த அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நவீனத்தை அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்வது மிக தவறான ஒரு கருத்து. அதுக்கு மாற்றமாக ஏனைய எல்லா சிந்தனைவாதிகளையும் விட, சிந்தனையாளர்கள், கொள்கையாளர்களையும் விட சலஃபுகள் இந்த நவீனத்துவத்தை மிக சிறந்த முறையில் மார்க்கத்துக்கு முரணில்லாத முறையிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நாங்கள் சலஃபுடைய காலத்துக்கு செல்ல வேண்டும், சலஃபுடைய மன்ஹஜுக்கு செல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தை, சரியான மார்க்கத்தை, அகீதாவிலே, இபாதத்திலே, முஆமலாத்திலே, அஹ்லாக், சுலூக் இது போன்ற விடயங்களிலே தான் நாங்கள் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவிர அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள், கருவிகள் அவற்றை பயன்படுத்துமாறு நாங்கள் யாரும் சொல்லவில்லை. நாங்கள் யாரும் அவர்களுடைய டெக்னாலஜி, அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த டெக்னாலஜியின் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டும் என்று எப்போதாவது எங்கும் யாருமே சொல்லவில்லை. எனவே அவர்களுடைய இபாதத், அவருடைய கொள்கை, அவருடைய பண்பாடுகள் அவதை நோக்கித்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்கிறோம் என்பதை இதிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 8வதாக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், கடுமையான கருத்துக்களை சலஃபிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். பல கடுமையான சட்டத்திட்டங்களை விடயங்களை, அதாவது
மார்க்க ரீதியான அரசியல் ரீதியான சமூக ரீதியான பல்வேறு விதமான விடயங்களில் ஹராம் என்ற போக்கை கடைபிடிக்கிறார்கள், தடை செய்யப்பட்டது என்ற போக்கை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இதற்கான பதில் என்னவென்று சொன்னால், அது உண்மைதான், அது உண்மைதான். என்ன, ஹராத்தை ஹராம் என்று தான் சொல்ல வேண்டும், அப்படித்தானே? ஹராத்தை ஹராம் என்று தான் சொல்ல வேண்டும், ஹலாலை ஹலால் என்று சொல்ல வேண்டும். ஹராத்தை யாராவது ஹலாலாக்க சென்றால் அந்த இடத்திலே கடுமையான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல், அதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல். ஏன் என்று சொன்னால், ஹலால் ஹராம் என்பது அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்கு உரியது. எனவே அதிலே யாருமே கையடிக்க முடியாது, அவருடைய இஷ்டத்துக்கு விரும்பிய பிரகாரம் யாரும் கையடிக்க முடியாது. தனது சூழலுக்கேற்ப, தனது தேவைக்கேற்ப என்றெல்லாம் ஒவ்வொரு காரணங்களை கூறிக்கொண்டு என்ன செய்ய முடியாது. அதனை தான் நினைத்தால் ஹலாலாக்குவது, தான் நினைத்தால் ஹராமாக்குவது என்பது அது தவறான ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதனை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். சூரத்துல் அராஃபுடைய 33வது வசனத்திலே, குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பதன் வல் இஸ்ம வல் பக்ய பிகைரில் ஹக்கி வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். அல்லாஹ் தஆலா மானக்கேடான விடயங்களை, பாவத்தை, அநியாயத்தை, இணை வைப்பதை, அதே போல அல்லாஹ்வின் மீது நீங்கள் அறியாதவற்றை இட்டுக்கட்டி கூறுவதை அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதிலே இடம்பெறக்கூடிய இறுதியிலே வரக்கூடிய வஅன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டுக்கட்டி கூறுவது, இதுதான் மிக பாரதூரமான ஒரு பாவம். இதன் மூலமாகத்தான் மார்க்கத்திலே இல்லாத விடயங்கள், பல விடயங்கள் புகுந்து விட்டன. இணை வைப்பு கூட உருவாகுவதற்கான காரணம் இதுதான். இணை வைப்பு உருவாகுவதற்கு, பித்அத்துகள் உருவாகுவதற்கு எல்லாம் காரணம் இந்த அல்லாஹ்வின் மீது இல்லாதவற்றை விட்டு கட்டுவது. எனவே இது மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம். எனவே ஹராத்தையும் ஹலாலையும் நாங்கள் நினைத்தவாறு என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கலிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராம், உங்களுடைய நாவுக்கு வந்தவாறு நீங்கள் ஹராம் ஹலால் என்று சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறான். எனவே அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே தான் எதெல்லாம் ஹராம் என்று தெளிவான ஆதாரம் இருக்கிறதோ அதனை ஒரு நாளும் நாங்கள் ஹராம் என்று தான் சொல்லுவோம். அதனை ஹலால் என்று சொன்னால் அதற்காக வேண்டி போர்க்கொடி தூக்கத்தான் செய்வோம். அதற்கு செய்ய வழி இல்லை. எனவே அதை நீங்கள் குறையாக சொன்னால் அது குர்ஆன் வசனங்களையும் அதை கடுமையாக தடுத்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலையும் தான் நீங்கள் குறை கூறுகிறீர்கள். அடுத்ததாக ஒரு நாளும் நாங்கள் மசாயில் ஹிலாஃபியா, மசாயில் இஜ்திஹாதுடைய மஸ்அலாக்களிலே இப்படியான கடுமையான போக்கை கடைபிடிப்பது கிடையாது. பல கருத்துக்களுக்கும் இடம்பாடான கருத்துக்களிலே நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக நெகிழ்வு போக்கைத்தான் கடைபிடித்து வருகிறோம். மன்ஹஜுஸ் ஸலஃப், அதுதான் மன்ஹஜுஸ் ஸலஃப் என்பதை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம்.